ரூத் அர்ப்பணித்து வந்தாலும் அவளுடைய வாழ்க்கையில் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உடனே பார்க்க முடியல. அவள் பிறக்குனா, சாப்பாட்டை பிறக்குனா. உன்னை சொல்லட்டுமா, அந்த நேரத்தில் போய் ரூத்துட்ட கேட்டா, ரூத் மோவாப் தேசத்தை விட்டுட்டு வந்த, உன் கூட வந்த ஓர்பால் அங்கே போயிட்டா, அவள் நல்ல வசதியாக இருக்கா, கல்யாணம் கட்டிட்டா, இங்கே வந்து நீ என்ன நன்மையை கண்ட கேட்டா ரூத்துட்ட என்ன பதில் இருந்திருக்கும்? நான் சொல்லட்டுமா, தேவனை விசுவாசித்து நடக்கும்போது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தேவனை விசுவசித்து நடக்கும்போது அநேக சூழ்நிலைகளில் பதில் சொல்ல முடியாத, நம்மிடத்தில் வருகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் ஒன்றை நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் பேரில் வைக்கிற விசுவாச வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பதில் சொல்ல முடியாத நிலை இருந்தாலும் நிச்சயமாய் பலனை காண செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பதில் இல்லை என்றாலும் நான் சொல்லுவேன், நிச்சயமாய் பலனை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பலனை காண செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவளுக்கு வந்த வண்டர்ஃபுல் ப்ராமிஸ், அருமையான ப்ராமிஸ் என்னது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிச்சயமாய் பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ பதில் இல்லாத சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம். அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இப்போ அநேகர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்கலாம், எப்படி சமாளிப்பீங்க, எப்படி போவீங்க, என்ன செய்வீங்க? நான் சொல்கிறேன், பதில் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், அமைதியாக இருங்க. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தில் மாத்திர உறுதியாக இருங்க. நிச்சயம் பலனை காண செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உடனடி ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் உறுதியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர் அவர்.